உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவை எதிர்கொள்ளணும்னா அதிமுகல இருந்து இந்த மாதிரி பழந்துன்னு கொட்டை போட்டவர்கள் தெரிஞ்சுதான் தாவேக பண்றாங்க. அப்படி 100% திமுக தாவேக தலைமை தெரிஞ்சுதான் பண்ணுது. The Fire Media presents Political Decode. Title sponsor Max Gold, Dr. Srivarma's Wellness, Jayachandran, powered by V-Car Hair and Skin Clinic, GT Holidays. 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. நடக்கும் ஆட்சியே ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி தான் அப்படின்னு அவங்க அதிமுக நாங்க தானே கபலீகரம் பண்ண தாவேகா விரும்புது. இது உண்மையான அதிமுக நாங்க தானே அவங்க ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்றது, குதிரை பேரம் தான் சொல்ல முடியும். தன்னுடைய கட்சிக்குள்ள இருக்கவங்கள அவரால் கட்டுப்படுத்த முடியல. குதிரை பேரம் பண்றாங்களா பண்ணலாம், உங்களால ஏன் வந்து கட்டுப்படுத்த முடியும்? ஒன்று மட்டும் உறுதி, ஒன்றுபட்ட அதிமுக இருந்திருந்தால் தாவேகாவால் அவ்வளவு சுலபமாக வெற்றி பெற்றிருக்க முடியாது. பெரிய தவறு. திமுக எதிர்ப்பை கைவிட்டது. அதிமுக ஒரே ஒரு கொள்கை, திமுக எதிர்ப்பு. இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்றது தான் சேலஞ்சு. இப்போ பர்வேஸையும் விஜயபாஸ்கரையும் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க, அங்கே போய் அங்கே மதியழகனையும் அந்த விஜயபாஸ்கரையும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படி. ஏன்னா வேலுமணி அவர்களும் இப்போ வந்து வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாருங்க பட்சத்தில் இப்போ அதிமுக என்ன நிலைமைக்கு தள்ளப்படும்? அதிமுக வந்து மிக நெருக்கடியான கட்டத்தில் இருக்குது. அதிமுக வாக்கு வங்கி ஆல்ரெடி தாவேகா கிட்ட போயிடுச்சு. அதிமுக யாருக்கிட்ட போகுதுன்றதை பற்றி கவலையப்பட வேண்டிய அவசியம். மக்கள் 2 முறை திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் தமிழக அரசியலோட மையப்புள்ளி. இதுதான் ஆன்டி டிஎம்கே தான் தமிழக அரசியலின் அச்சாணி. இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதை எடப்பாடி கைவிட்டதோட விளைவு, விஜய் அதை கையில் எடுத்ததோட விளைவு தான் தேர்தல் முடிவுகள் மாறி வந்திருக்கு. இந்த முடிவு எடப்பாடி ஜெயிச்சது வேண்டியது. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடுத்ததாக சட்டசபையில் நடந்த அந்த ஒரு விஷயம், ஏடிஎம்கே அதாவது இபிஎஸ் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்களுக்கும் இது வந்து ரொம்ப காரசாரமான விவாதம் போச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இபிஎஸ் அவர்கள் எப்பொழுதும் போல் வந்து அதிமுக இங்கே தாவேகா வின் பண்ண உடனே இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போயிட்டாங்க. அதாவது குதிரை பேரம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து முன் வச்சார். அதுக்கு பதிலளிக்கும் விதமாக வந்து தலைமை மேல் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அவங்கெல்லாம் இங்கே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சாருங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இது குதிரை பேரமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இப்போ வரைக்கும் அது போயிட்டுருக்கு. ஆனால் நேற்று தலைமையின் மேலே இங்கே வந்து நம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் அப்படிங்கிறத சட்டசபையிலேயே டைரெக்டாக வந்து அந்த விமர்சனத்தை வச்சுருக்கிறாருங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமாக எரப்ட் ஆயிடுச்சு. அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரால் ஜெயலலிதா செத்து 10 வருஷம் ஆக போகுது. தோல்வியை தவிர வேறு எதுவும் ஒரு அதிமுக கொடுக்கல. 21 தோல்விக்கு பிறகு சரி இது சைக்கிளிக்கல் 5 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்துடும்னு பார்த்தா 66 எம்எல்ஏ 47 சுருங்குறாங்க. அதுக்கு பிறகு பாதி பேர் பிரிஞ்சு அவங்க ஓடுறாங்க. யார் போனாலுமே அவர் அவங்கள இழுத்து பிடிக்கிறதாவே இல்லை. இன்றைய சபாநாயகர் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் எடப்பாடியால். இன்றைய மாநில அமைச்சர் செங்கோட்டையன், வருவாய்த்துறை அமைச்சர் இவரால் வெளியேற்றப்பட்டவர். இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் இவரால் வெளியேற்றப்பட்டவர். ஒன்று மட்டும் உறுதி, ஒன்றுபட்ட அதிமுக இருந்திருந்தால் தாவேகாவால் அவ்வளவு சுலபமாக வெற்றி பெற்றிருக்க முடியாது. இன்னொன்று, அவர் செய்த மிக 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 பெரிய தப்பு, இதுதான் முதல் தப்பு, பெரிய தவறு, திமுக எதிர்ப்பை கைவிட்டது. அதிமுக ஒரே ஒரு கொள்கை, திமுக எதிர்ப்பு. தமிழ்நாடு அரசியலோட அச்சாணி, மையக்கரு, மூலவேர் திமுக எதிர்ப்பு. அதை யார் சரியாக செய்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஜெயலலிதா சாவுக்கு பிறகு, செத்த பிறகு அதிகாரத்தில் இருந்த 4.5 ஆண்டுகள், அதற்கு பிறகு 5 ஆண்டுகள் அவர் அதை முற்றிலுமாக கைவிட்டார். அந்த இடத்த விஜய் வந்து இட்டு நிரப்பினார். அதனால தான் விஜய் ஜெயிச்சார், எடப்பாடி நீங்கள் தோற்றுருக்கார். இட்ஸ் வெரி சிம்பிள். இன்றைக்கி கட்சிக்குள்ளேயும் தன்னை கேள்வி கேட்பவர்கள் எல்லாரையும் வெளியில் போகிறதுனா போங்கன்றார் அவர். அதுதான் வந்து நேற்றைக்கு சபையில் வெடிச்சிருக்குது. தன்னுடைய கட்சிக்குள்ளே இருக்கவங்கள அவரால் கட்டுப்படுத்த முடியல. அவங்க குதிரை பேரம் பண்ணுறாங்களான்னா பண்ணலாம், உங்களால் ஏன் வந்து கட்டுப்படுத்த முடியல? இப்போ வந்து 1/3 2/3 இருந்ததுன்னா தப்பிச்சிருப்பான். 47ல் 28 பேர் வந்திருந்தால் தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் வந்தது வந்து 25 பேர். கட்சி தாவலில் மாட்டிப்பான்னு மெர்ஜாவில் 3 பேர், முதல்ல 4 பேர் ரிசைன் பண்ணால் அப்புறம் 2 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. 6 பேர் இது வரைக்கும் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ மற்றவங்கெல்லாம் வந்து ரிசைன் பண்ணாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க.
தனிக்குழுவாக இயங்க போகிறாங்கன்றாங்க. இது இனிமேல் வந்து அப்புறம் சசிகலாவும் தினகரனும் வரணும்னு வேலுமணி கேட்குறாரு. இனிமேல் வந்து கூட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அவங்க அதிமுகன்ற கட்சி வந்து கணிசமான அளவு அதனுடைய வாக்கு வங்கி விஜய் கிட்ட போயிடுச்சு. இப்போ இதை தான் நம்ம பேசணும். யார் எங்கே போகிறாங்க, இவர் அங்கே போவாரா, அவர் இங்கே போவாரா, வேலுமணி எங்கே போவார், நத்தம் விஸ்வநாதன் எங்கே போவார், தங்கமணி எங்கே போவாருன்றது அபத்தமான பேச்சு. அவங்க எங்கே வேணால் போட்டோம். அதிமுக வாக்கு வங்கி எங்கே போகுதுன்னா அது ஆல்ரெடி இட் ஹஸ் கான் டு விஜய். அதனால தான் விஜய் ஜெயிச்சு அதிமுக தோற்றுருக்கு. நடக்கும் ஆட்சியே ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி தான் அப்படின்னு. ஆமாம், அவங்க அதிமுக நாங்கள் தானே கபலீகரம் பண்ண தாவேக்கா விரும்புது. இது உண்மையான அதிமுக நாங்கள் தானே அவங்க ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக வாக்கு வங்கி அவர்கள் ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இதுதான் அதிமுகவோட இன்றைக்கி பிரச்சனை. இதில் தப்பு சரின்னு எதுவுமே கிடையாது. நாங்கள் தான் அதிமுகன்னு அவங்க ஆதி அர்ஜுனா பேசுகிறார். அதான் அவங்க டாக்டிக்ஸ், அதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. இதில் சரி தப்பு நம்ம இல்லை. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ அதிமுகவிலேருந்து வந்த நிறைய பேருக்கு வந்து முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு கட்சியில் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. லாஸ்ட் வீக் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே அதாவது வந்து தாவேக்காவுடைய நீண்ட காலமாக இதில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு செட்பேக்காக இருக்காதா? அவங்க வந்து ஏமாற்றம் அடைய மாட்டார்களா? ஏன்னா திமுகவில் இதுபடி நடக்கும்போது நம்ம ஏற்கனவே இது மாதிரி பேசணும். அது எல்லா கட்சியிலையும் காலகாலமாக நடக்கிறதாங்க. அது கண்டிப்பாக செட்பேக் இருக்க தான் செய்யும். இது கட்சி கிடையாது. இவங்க ரசிகர் மன்றமாக இருந்தாங்க, நற்பணி மன்றமாக இருந்தாங்க, 2 வருஷம் தான் கட்சி. இப்போ உள்ளே வரும்போது அந்த ஷேக் இருக்க தான் செய்யும். அது வளர்ந்து வரக்கூடிய எல்லா கட்சியிலையுமே இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். அதை பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கவங்கள மட்டும் வச்சா விஜயால் கட்சியை நடத்த முடியாது. ஏடிஎம்கேலேருந்து வரவங்க கண்டிப்பாக தேவை. ஏன்னா இவர்களுக்கு அனுபவம் கிடையாது. இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதில் வந்து நீங்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து வந்து சேர்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம். எனக்கு எங்கள் ஆளுங்களே போகுதுன்னா கண்டிப்பாக இப்போ ஜெயிச்ச மாதிரிலாம் ஜெயிக்க முடியாது. ஆகவே இவங்களுக்கு வந்து எங்கேருந்து வரும் ஆளுங்க, எங்கேருந்து வருவாங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து தான் வருவாங்க. ஏன்னா இவங்க ஓட் பேங்க்கு ஏடிஎம்கே ஓட் பேங்க்கு தான். அப்போ வெளியிலேருந்து கூட்டின்னு வராங்க. அங்கே எடப்பாடியால் ஓரம் கட்டப்பட்டவர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்கள் உள்ளே வருவதுனா தாவேக்காக்குள்ளே இருக்கக்கூடியவங்களோட நிலைமை என்ன, அவங்க பாதிக்கப்படுவாங்க. அதில் வாட் பர்னிங்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது நியாயமான கேள்வி. அதை அவங்க சகிச்சு தான் ஆகணும், சமாளித்து தான் ஆகணும். இப்போ விஜயபாஸ்கர் போகிறாரு. இப்போ இதில் புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் அவர் அங்கே போகும்போது அங்கே பர்வேஸ் இருக்கார். இப்போ விஜயபாஸ்கர் வந்து ஜகஜால கில்லாடி அவர் கல்லில் நார் உரிச்சிடுவார். அவர் உள்ளே போகிறதுன்றது வந்து பர்வேஸுக்கு பெரிய சேலஞ்சு. ஒரு வருஷத்தில் பர்வேஸ் எங்கே இருப்பார், விஜயபாஸ்கர் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பொறுத்து தெரியும். அது இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள், இவங்க உள்ளே வந்தால் எப்படி அந்த ஷேப்பே மாறுன்றது. அதே மாதிரி கரூர் விஜயபாஸ்கர் அங்கே இருக்கக்கூடிய அந்த இவர் ஒருத்தர், அவங்க மாவட்ட செயலாளர், அவர் தான் சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்தார் கரூர் இன்சிடெண்ட்டில், மதியழகன். இப்போ அங்கே அந்த விஜயபாஸ்கர் வந்து அவர் வந்ததால் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த பிரச்சனை இருக்குது. இது ஒரு புது பிரச்சனை. புதுசாக ஆரம்பிக்கிற கட்சிகளுக்கு இந்த சிக்கல் வந்து தான் தீரும். அதை பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் விஜயோட சாமர்த்தியம். நீங்கள் வந்து புதுசாக வரவனுக்கும் இடம் இருக்கணும், பழைய ஆளுக்கும் மரியாதை இருக்கணும். ஏற்கனவே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் வந்து குறுநில மன்னர்கள் மாதிரி செயல்பட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. இப்போ மீண்டும் அதே போன்ற ஒரு விஷயம்தான் தாவேக்காலே இப்போ நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது போக போக தாங்க தெரியும், நடக்கலாம். ஏன்னா நீங்கள் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, இன்றைக்கி ஏடிஎம்கேலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க. இவங்கெல்லாம் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள். உங்களுக்கு எதிராக எவ்வளோ கேசஸ் இருக்குதுன்றதெல்லாம் வந்து பொது வெளியில் இருக்க விஷயங்களை வச்சாலே தெரியும். நீங்கள் தூய சக்தின்னு பேசுனீங்க, இன்றைக்கி இவங்களை கூட்டின்னு வரீங்க உள்ள. சரி, இது காலத்தின் கட்டாய நிர்பந்தம்லாம் நீங்கள் 1000 சால்ஜாப் சொல்லலாம். பட் த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ், உண்மை என்னென்னா, நீங்கள் சால்ஜாப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் அதை நியாயப்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மை ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர்களை நீங்கள் உள்ளே அழைத்து வருகிறீர்கள். இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகள், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் வெறும் எஃப்ஐஆர் ஸ்டேஜ் இல்லை, அதை தாண்டி சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகி ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்குது. அத்தகைய நபர்களை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க. அதெல்லாம் அவங்க ஜெயிக்கலாம், தோக்கலாம், நமக்கு கவலை கிடையாது. ஜெயிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஓகே ஃபைன், நம்ம எதுவும் பேச முடியாது. தோற்று கன்வீட் ஆகிட்டாங்கன்னா அப்போ ஒரு செட்பேக் வரும். அது அந்த ரிஸ்க் இருக்குது இதில். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கட்சியை வச்சுக்கிட்டு லோக்கல் பாடி எலெக்ஷனில் விஜயால் சமாளிக்க முடியாது. அந்த கட்டாயம் இருக்குது. இப்போ 100% இருக்குது. அந்த கட்டாயம் 100% இருக்குது. ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ணணுன்னா, திமுகவை எதிர்கொள்ளணுன்னா, அதிமுகலேருந்து இந்த மாதிரி பழந்திருந்து கொட்டை போட்டவர்கள், அவர்கள் முதுகில் 1000 அழுக்குகள் இருக்கலாம், மிகப்பெரிய பொதி கழுதிகள் சுமப்பது போல ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம், மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால்
நீங்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு வெற்றிகரமான அரசியலை இன்றைக்கி வந்து 108 சீட் வாங்கி பிடிச்சிட்டிங்க, ஆட்சியை பிடிச்சிட்டிங்க. ஆனால் இதை தக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ நீங்கள் பழைய வியாகியானெல்லாம் பேசுனீங்கன்னா தப்ப முடியாது. திமுகன்றது ஒரு வலுவான எதிர்க்கட்சி உங்கள் கண்ணு முன்னால் அணிவகுத்து நிற்குது. அவர்கள் வந்து சுழலுவார்கள் தேர்தல் காலத்தில். பணம் இருக்குது, அனுபவம் இருக்குது. அப்போ இது தெரிஞ்சுதான் தாவேகவினர் பண்ணுறாங்க அப்படி 100% திமுக தாவேக தலைமை தெரிஞ்சு தான் பண்ணுது. இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்றது தான் சேலஞ்சு. இப்போ பர்வேஸையும் விஜய் பாஸ்கரையும் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க, அங்கே மதியழகனையும் அந்த விஜய் பாஸ்கரையும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தாவேகா முகமாக இருக்கவங்கள புதுசாக வர அதிமுக ஆட்களால் இவங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க. அது இவங்கெல்லாம் வந்து வெரி பிக் பீப்புள், தேர் மணி பேக்ஸ், தே காட் ஷீட்ஸ் ஆஃப் மணி. இவர்களெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான கோடி வைத்திருக்கிறார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகவே இவர்களை உள்ளே வரும்போது மொல்லமாக தாவேக்காவோட கேரக்டர் மாறும். 26 தப்பிச்சிட்டிங்க. 31 எலெக்ஷனில் 26 தாவேக்காவை வச்சுக்கிட்டுலாம் திமுகவை எதிர்கொள்ள முடியாது. பணம் தேவை. மலைபோல் குவிந்திருக்கக்கூடிய பணத்தை வைத்திருக்கக்கூடிய திமுகவை சமாளிப்பதற்கு அதிகாரபூர்வமாக 2 ஆண்டுகளையும் 3 ஆண்டுகளையும் அவங்க வந்து கட்சி நிதினு 900 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஆஃபிஷியலி ஆன் ரெக்கார்ட், தர் புக்ஸ் ஆர் க்ளீன்லி மெயின்டைன்டு. பல ஆயிரம் கோடி திமுக அறக்கட்டளையில் இருக்குது. அந்த கட்சியை நீ எதிர்கொள்ளணும்னா உனக்கு பணம் வேணும். பணம் கச்சா முச்சான்னு வாங்கிடலாம், இப்போ மாட்டிப்பீங்க. அப்போ பணம் வச்சுருக்கவன உள்ளே இறக்கணும். இதுதான். அப்போ கோர் கேரக்டர் மாறும். கோர் கேரக்டர் மாறாமல் நீ திமுகவை எதிர்கொள்ளவும் முடியாது. நிச்சயமா. ஸோ இது எப்படி, ஏன்னா வேலுமணி அவர்களும் இப்போ வந்து வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாருங்க பட்சத்தில் இப்போ அதிமுக என்ன நிலைமைக்கு தள்ளப்படும்ன்ற அதிமுக வந்து மிக நெருக்கடியான கட்டத்தில் இருக்குது. அதிமுக வாக்கு வங்கி ஆல்ரெடி தாவேக்கா கிட்ட போயிடுச்சு. அதிமுக யாருக்கிட்ட போகுதுன்றதை பற்றி கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனிநபர்கள் இவங்க அத்தனை பேரும் தனிநபர்கள். இவங்க யார் எங்கே போனாலும் அது தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். நாம் பேச வேண்டியது அதிமுக வாக்கு வங்கி. அது இந்த எலெக்ஷனில் விஜய்க்கு கணிசமான அளவுக்கு போயிடுச்சு. இல்லாட்டி விஜய் இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்க முடியாது. இந்த வெற்றி எடப்பாடிக்கு கிடச்சிருக்க வேண்டிய வெற்றி. கடந்த காலங்களில் திமுக பிடிக்கலன்னா அதிமுக பிடிக்கலன்னா திமுகன்னு வந்திருக்கு. அதிமுக கூட வந்து 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. 2 தடவை கண்டினியூஸ் கவர்மெண்ட் வந்திருக்கு. ஒரு தடவை 3 டேர்ம்ஸ் 77, 80, 84. இன்னொரு தடவை 2011 and 16. திமுக 71க்கு பிறகு அதிமுகன்ற கட்சி உதயமான பிறகு பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது. மக்கள் 2 முறை திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் தமிழக அரசியலோட மையப்புள்ளி. இதுதான் ஆன்டி-டிஎம்கே தான் தமிழக அரசியலின் அச்சாணி. இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதை எடப்பாடி கைவிட்டதோட விளைவு, விஜய் அதை கையில் எடுத்ததோட விளைவு தான் தேர்தல் முடிவுகள் மாறி வந்திருக்கு. இந்த முடிவு எடப்பாடி ஜெயிச்சிருக்க வேண்டியது. திமுக எதிர்ப்பை கைவிட்டதால் எடப்பாடி இன்றைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார். நவ் இந்த தாவேக்கா 26 ஜெயிச்ச தாவேக்கா, இதோட கோர் கேரக்டர், இதோட கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே 31 இருக்காது. வாய்ப்பே கிடையாது. சத்தியமாக வாய்ப்பு கிடையாது. ஒரு தடவை தான் இது நிகழும். 2வது தடவை போனீங்கன்னா டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் நீ நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை தான் இவங்க இப்போ பண்ணுறாங்க. நிச்சயமா இது அடுத்த கட்டம் எப்படி நகருதுன்னு பார்க்கலாம் சார். உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தி ஃபயர் மீடியா பிரசன்ஸ் பொலிட்டிக்கல் டிகோட். டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட். மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. பவர்ட் பை வீகார் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். வீகார் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 04445454545. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.